நாமண்டி பார்க்க போகிறது ரொம்பவுமே ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஜவ்வரிசி கஞ்சி தான். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. இதுக்காக நம்ம வெளியிலிருந்து எதுவுமே வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் 125 கிராம் ஜவ்வரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். அதோட சீனிக்கு பதிலாக சர்க்கரை தான் சேர்த்திருந்தேன். சர்க்கரை சேர்க்கக்குள்ள உங்களுக்கு அழகான கலரும் சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயுமே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 125 கிராம் ஜவ்வரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே நாம் அதில் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்க்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்ல கண்ணாடி பதத்தில் ஜவ்வரிசி வெந்து வரணும். எந்த அளவுக்கு ஜவ்வரிசி வேகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட கஞ்சியுமே டேஸ்ட் அதிகம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் வாசத்துக்காக 4 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்து தேவையான அளவு உப்புமே சேர்த்து நல்லா கலந்தெடுக்கலாம். பிகினர்ஸுமே ரொம்பவுமே ஈஸியாக இந்த கஞ்சை ரெடி பண்ணிடலாம். வயிறு ஒவ்வாமையாக இருக்கிறவிய, கேஸ்ட்ரிக் இருக்கிறவியலுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் நினைக்கிற கஞ்சி. ஒரு தரமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு எப்பயுமே குளுமையாக வச்சிருக்கும். வாரத்தில் 2 தடவையாவது இப்படி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ நாம் இதிலேயே இடித்து வச்சு சர்க்கரையை சேர்க்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்த்த உடனே 2 நிமிஷத்தில் சேர்த்த சர்க்கரை கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சர்க்கரை போதாட்டி இன்னுமே இடித்து சேர்க்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு பிறகு நான் கெட்டியான தேங்காய் பால் 1 முடி தேங்காவிலிருந்து எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பசுப்பால் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் மில்க் எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்க கூட இன்னுமே வயிறு நல்ல குளுமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கலந்து விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே கொஞ்சமாக ப்ளம் சேர்த்திருக்கேன். சேர்த்து அதையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் அதையுமே சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வச்சு ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக இந்த கஞ்சியை ரெடி பண்ணி காட்டியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஆறினதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கஞ்சி நல்ல கெட்டியாகவே கிடைக்கும். கட்டாயமாக நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படின்னு சரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.